நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். Psalms 37:3 Trust in the Lord and do good, dwell in the land and feed on his faithfulness. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகின்றார். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய நன்மையான காரியங்கள் இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்துனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்கின்ற போது சில நேரங்களிலே நமக்கு அது தீமைகளாய் மாறும். அநேகர் உங்களிடமும் என்னிடமும் சில நேரங்களிலே நன்மை செய்தாலும் கூட தீமையான காரியங்களை அவர்கள் செய்ய முற்படலாம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் யார் என்ன செய்தாலும் நாம் கிறிஸ்துனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய், கிறிஸ்து எப்படி தன்னை கன்னத்தில் அறைந்தவர்களை அவர் மன்னித்தாரோ, தன்னை நிந்தித்தவர்களையும் தன்னை ஏளனமாய் பேசினவர்களையும் அவர் எப்படி மன்னித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் தாழ்மையோடு அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படியாய் நாம் அர்ப்பணிப்போமா? நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நாம் தெரியாத எல்லோருக்கும் நம்மால் என்ற நன்மைகளை செய்ய நாம் பழகுவோம். நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். ஆம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று யாக்கோபு 4:17 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்திலிருந்து நாம் நன்மை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் மற்றும் தெரியாதோ அனைவருக்கும் நாம் நன்மை செய்வோம். மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆம், இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீர் எப்படி இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த பொழுது நன்மையே செய்தீரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. God bless you. Jesus loves you. Amen.